பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வண்ணங்களும், எண்ணங்களும் பத்தி அழகா இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்தோம். இப்ப நம்ம கும்ப ராசிய பத்தி பேசப் போறோம். அதுக்கு முன்னால ஒரு கிரகத்தினுடைய கலரை வச்சு அந்த கலருடைய குணம், யாருக்கு இந்த கலர் பிடிக்குதோ அவங்களுக்கு எந்த குணங்கள் இருக்கும். லாவெண்டர் கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்கு. அந்த லாவெண்டர் கலர் யாருக்கு பிடிக்குது? இந்த லாவெண்டர் கலர் எந்த யாருக்குள்ள எந்த கிரகத்தை குறிப்பதாக இருக்கும்? நான் சொல்லியிருப்பேன், இது ராகுவுடைய கிரகத்தை குறிப்பதாக இருக்கும். இது நம்மளுக்கு அட ஒரு இரட்டைத்தன்மை வாழ்ந்த விஷயங்கள் இருக்குது, உண்மைதான். அதே சமயம் இவங்க கொள்கை மறுப்பாளர்களாக இருப்பார்கள். நம்ம ஒரு சில விஷயங்களை அதாவது சயின்டிபிக்கான விஷயங்களை மட்டும்தான் இவங்க நம்பக்கூடியவங்க. மாயாஜால விஷயங்களுக்குள் இவங்க நம்பிக்கை இருக்கும். ஆனாலும் மாயாஜால விஷயத்துக்கு நம்பிக்கை இருந்தாலும் சயின்டிபிக்கா அதை நிரூபிச்சிங்கன்னா அதோட முழு ஆர்வத்துடன் நெருங்குவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பலி கொடுத்தல் இதுலலாம் ரொம்ப தாந்திரிகம் வழியை ரொம்ப நாடுவாங்க. தாந்திரிகமான விஷயங்களில் லாவெண்டர் கலர் உள்ளவங்க ரொம்ப நாட்டங்கள் அதிகமா இருக்கும். மாய வித்தைகளை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படமான விஷயங்கள் நம்ம நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் பங்கு கொள்ளியவர்களாக இருப்பாங்க. மறைமுக சக்திகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். லாவெண்டர் கலர் உடையவர்கள் மறைமுக சக்திகள் நம்மளுக்கு விஷயங்கள் தெரியாத விஷயத்த ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க. மறைமுக ஆய்வுகள், மறைமுக சக்தி ஆய்வுகள் இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கு. ஆனா லாவெண்டர் கலர் பிடித்தவர்கள் இந்த மாதிரி தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ராகு அம்சத்தின் உடையவர்களாக இருப்பார்கள். ராகு ரெண்டு சாம்பல் நிறம், லாவெண்டர் கலர் இதெல்லாம் ராகுக்குள்ள தன்மையாக இருக்கும். அதனால இவங்க இந்த மாதிரி குணப்பண்புகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த கலர்கள் ரொம்ப ரேரா அபூர்வமாக தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கலரை அபூர்வமாக பிடிக்கிறவர்கள் நிறைய, அதாவது கெட்ட சக்திகளுடைய உறிஞ்சோல்கள், அதாவது கெட்ட சக்திகளுடைய உரிதல், கெட்ட சக்திகளை உரிதல் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால ஒரு விஷயம் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு போறோம், இந்த கலர் டாமினேட்டிங்கா இருக்குன்னா அந்த கலருடைய பண்புகள் அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்குன்னு நடக்கும். லாவெண்டர் கலரை எங்க டாமினேட்டிங்கா பாக்கீங்களோ அங்க மாந்திரிக சக்திகள் நிறைய இருக்கு, தாந்திரிக சக்திகளும் இருக்குது. அந்த மாதிரி இடத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான். இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாம் உள்ள இடத்தில் லாவெண்டர் கலர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாம்பல் நிற கலர்கள் அதிகமாக டாமினேட்டிங் அங்க துர்சக்தி ஆத்மாக்கள் உள்ளுக்கு சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி நம்ம இந்த கலர்களின் வண்ணங்களை வைத்து அந்த இடத்துல உள்ள நபர்களை நம்ம எடுத்து ஆய்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். லாவெண்டர் கலர் உடையவர்கள் தான் என்ற ஒரு அகம்பாவம் பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இந்த லாவெண்டர் கலர் பிடிக்குது யார் சொன்னாங்களோ அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு பட்டம் பெற்ற, எல்லாருக்கும் தெரிந்து ஒரு பட்டம் வாங்கினவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இப்ப லாவெண்டர் கலருடைய தன்மை நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியுடைய தன்மையில் இப்ப நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு என்ன கலர் உடைகளாக உடுத்தும் போது அவங்களுக்கு சரியாக இருக்கும்? அடர் சிவப்பு அப்படிங்கிற உடைகளை உடுத்தும் போது அவங்களுக்கு சிவப்பு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் லாவெண்டர் கலர் உடுத்தும் போதும் அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எங்க போனா லாவெண்டர் கலர் இல்லாட்ட அடர் சிவப்பு கலர்களை பயன்படுத்தும் போது கெட்ட ஆத்மாக்கள் உங்களை நெருங்காது. உங்களுக்கு தீய சக்திகளின் எண்ணங்கள் உள்ள நபர்கள் உங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பவர்ஃபுல்லானது அடர் சிவப்பும் லாவெண்டர் கலரும் பயன்படுத்துவது ரொம்ப சிறந்த பயனாக தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லோல டார்க் எல்லோவாக எடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு உங்க உடைகள், உங்க உடலில் படும் உடைகளின் தன்மை. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடத்தின் தன்மையை பொறுத்து என்ன கலர் வைக்கலாம் அப்படின்னு வைக்கலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கடல் பச்சை அப்படிம்பாங்க. கடல் பச்சை அப்படின்னா லைட்டிங்கோட இருக்கிற மாதிரி பச்சை இருக்கும். அந்த கடல் பச்சை கலர்ல நீங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர்ல டார்க் பிங்க்ல நல்ல அழகான பிங்க் வாங்க. அது நம்ம ரோஜால எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிங்க், லைட் பிங்கும் கிடையாது, டார்க் பிங்க் கிடையாது, அது ஒரு அழகான பிங்காக உங்களுக்கு இருக்கும். அந்த பிங்க் கலரை நீங்க பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பிங்கும் எல்லோவும் கலந்த ஒரு கலர் இருக்குல்லையே, அந்த கலரும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வருமான விஷயம் அதிகரிக்கும், வாக்கு விஷயம் நல்லா இருக்கும், குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு அந்த அந்த கலர் உங்களுக்கு எடுத்து கூட்டுவதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய செல்வ நிலையை எங்கும் போகாமல் தக்க வைக்கக்குள்ள உங்க கால் பாதத்தில் பயன்படுத்தும் நிலை சாம்பல் நிற செருப்புகளை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். சாம்பல் நிற செருப்பை பயன்படுத்தும் போது உங்களுக்கு செல்வ நிலை உங்களை விட்டு அகலாது, செல்வத்தினுடைய தன்மை உங்களை விட்டு மூவ் ஆகாத மாதிரி இருக்கணும்னா
சாம்பல் நிற செருப்புகளை பயன்படுத்துங்க. சாம்பல் நிற விஷயங்கள், பொருட்கள் எதுவுமே யாருக்கும் கொடுக்காதீங்க. அது கொடுத்தாலும் உங்களுக்கு லைஃப்ல வந்து நிறைய தடைகளாக உருவாகும், செல்வ நிலை குறையும் அப்படிங்கிறது. கால் பாதம் தான் செல்வத்தை தேக்கி வைக்கும் இடம். அந்த செல்வம் தேங்கி வைக்கிய இடம். எந்த பக்கம் நம்ம செல்வம் போனால் செல்வம் கிடைக்கும்ங்கிறது அது கால் பாதம் நம்ம நகர்த்தி கூட்டி போகும். அந்த கால் போன போக்குல போனாதான் செல்வ நிலையை அடைய முடியும். அதனால் காலுக்கு சிறந்த வண்ணங்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். ஆனால் நம்ம சொல்ற சாம்பல் நிற வண்ணங்களை காலுக்கு பயன்படுத்தும் போது உங்க செல்வத்தின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு வண்ணங்களையும் நான் பயன்படுத்தி உங்களுக்கு எவ்வளவு சூட்டபிள் ஆகும், இந்த வண்ணங்கள் இப்படி பயன்படுத்துங்க சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நீங்க பெறலாம். இந்த ஒவ்வொரு வண்ணங்களையும் பயன்படுத்துதல் என்னுடைய ஆய்வுக்குள்ளான ஒரு பயன்பாடாக இருந்தது. இந்த ஆய்வுக்குள்ளதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் அப்ளை செய்து இது உறுதிப்படுத்திய பிறகே இது வெளிவந்திருக்குது. இந்த வெளிவந்த அந்த வண்ண கலர்களை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பல பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.